அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ இவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க? கொண்டாடுறத விட்டுருங்க. எப்போ இவங்க பேசவே ஆரம்பிச்சாங்கன்னா, லோக்சபா எலக்ஷன்ல தான். இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு அப்புறமா தான். இந்த லோக்சபா எலக்ஷனுக்கு அப்புறமா தான் அண்ணல் அம்பேத்கர்ன்ற பேச்சே இவங்க வாய்க்குள்ள வருது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி கையில வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஆமா. காரணம்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. ராகுல் காந்தின்னு மட்டும் நான் சொல்ல வரல. இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு முன்னாடியே இந்த என்ஆர்சி, சிஏஏ மூவ்மெண்ட் நடக்கும்போதே, அரசியலமைப்பு சட்டத்த வச்சு தான் இங்க வந்து போராட்டங்கள் நடக்குது. அவங்க அத எப்படியா தட்டி கழிச்சிடலான்னு பார்த்தாங்க. அது ஈஸியா தள்ளி விட்டுறலான்னு பார்த்தாங்க. ராமர் கோயில் முன்னாடி அது ஒண்ணுமே ஆகாதுன்னு நெனச்சாங்க. ஆனா என்னைக்கு அதோட பவர் அவங்களுக்கு புரிஞ்சுதோ, நேரா தூக்கி தல மேலயே தொட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டார்ல. இந்த வரைக்கும் இந்த 10 வருஷத்துல அவர் எங்கேனா அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியோ, இல்ல அதோடைய பெருமைய பத்தியோ பேசியிருப்பாரா? இல்ல அப்ப அம்பேத்கர் அந்த பேச்சு வந்து திரித்து கூறுறாங்க, ஏஐ பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? யார் லோக்சபா டிவியே ஏஐ பண்ணாங்க. இல்ல அமித்ஷா அவங்க அப்படிதானே சொல்றாரு. அமித்ஷா அப்படி சொல்லுவாரு. அமித்ஷா எத வேணா சொல்லுவாரு. அம்பேத்கரையே அசிங்கமா பேசக்கூடிய அமித்ஷா எத வேணா பேசலாமே. சி அன்னைக்கு தெரிஞ்ச வன்மம் வந்து, நீங்க அந்த 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 ஒரு கோர்வையா பார்த்தாலும் சரி, அத தனியா எடுத்து பார்த்தாலும் சரி. அது ஒரு வன்மம். அது ரொம்ப நல்லா கிளியரா அது தெரியுது. ஒண்ணு அம்பேத்கர் மீது அண்ணல் அம்பேத்கர் மீது அவருக்கு இருக்கும் ஒரு வெறுப்பு. அது ரொம்ப அப்படியே கிளியரா அப்பட்டமா தெரிஞ்சது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு அண்ணல் அம்பேத்கரையும் ஹிந்து ஹிந்து மெஜாரிட்டின்னு நாங்க பேசுறோம். அதுதான் உண்மையான மெஜாரிட்டி. அதனால அவர் கோவப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. அடிப்படையிலேயே அவர்களுக்கு சமத்துவம் என்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அந்த சமத்துவத்தினால் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் குரல் கொடுக்குறாங்கன்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பேசுறாங்களே, யார் யார் இவங்கெல்லாம் யாரு? அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து அடிப்படையா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை நினைக்கிறாங்க. அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அதனால எங்கேயாவது அவர வந்து மட்டம் தட்ட வேண்டியது அவரையே அறியாமல் வரக்கூடிய விஷயம் அது.